அண்மைச் செய்தி. மேற்கு வங்கத்தில் படுகொலை செய்யப்பட்ட கொல்கத்தா பெண் மருத்துவரின் பெற்றோர் பேட்டியளித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, பேட்டியின் போது பெற்றோர் என்ன தெரிவிச்சாங்க? அந்த பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர்ந்து ஒரு வாரமாக பல்வேறு தரப்பினரும் போராடி வர்றாங்க. இந்நிலையில ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க அந்த பெண்ணின் பெற்றோர். விவரம் என்ன? உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி முதுகலை மாணவியின் தாயார் அளித்துள்ள பேட்டியிலே முதலிலே மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்ததாகவும், ஆனால் அது துண்டிக்கப்பட்டதாகவும், மீண்டும் தொலைபேசி மூலமாக மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசிய போது உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டாள் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைக்கு இரவிலேயே பெற்றோர் சென்றிருந்தாலும் விடியற்காலை 3 மணிக்குத்தான் அவரது உடலை பார்க்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது? பார்த்த உடனேயே அது தற்கொலை அல்ல என்பதும் கொலை என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரிந்தது. கை ஒடிந்திருந்தது, கண்ணிலே ரத்தம் இருந்தது, துணிகள் கிழிந்திருந்தன என பல்வேறு விதமான அந்த சூழலை அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் விவரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பெண்ணின் தந்தையாரும் இந்த சூழல் குறித்து பேசியிருக்கிறார். விசாரணையிலே எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை, உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை என வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையிலே இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் முன்வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழக்கை விசாரிக்கும் எனவும், ஏற்கனவே மாணவி கொலை காரணமாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்கள் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, எங்களுக்கு பாதுகாப்பு தேவை என நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று மேற்கு வங்க தலைநகரான கல்கத்தாவிலே டுராண்ட் கோப்பை கால்பந்து பந்தயம் நடைபெற இருந்தது. கால்பந்து பந்தயம் நடைபெறும் இடத்திலே மாணவிக்கு நியாயம் கேட்டு ரசிகர்கள் குரல் எழுப்புவார்கள் என அச்சம் இருந்ததால் அந்த பந்தயத்தையே ரத்து செய்து விட்டதாக ரசிகர்கள் புகார் அளித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கால்பந்து பந்தயம் நடைபெற இருந்த அரங்கத்துக்கு வெளியே போலீசார் அங்குள்ள ரசிகர்களை கலைக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தடியடி போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அங்கே நடந்து அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. இப்படி தினசரி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை காரணமாக மேற்கு வங்கத்திலும் சரி, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சரி போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. ஆகவேதான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமை என்று விசாரிக்க இருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றத்துக்கு ரக்ஷா பந்தன் பண்டிகை காரணமாக விடுமுறை என்பதால் செவ்வாய்க்கிழமை அந்த விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மாணவியின் பெற்றோர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது, அதை மூடி மறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதத்திலே அவர்கள் என்ன நடந்தது என்பதை விவரித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஒருபுறம் சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை ஒரே ஒருவர் மட்டுமே மேற்கு வங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனை அதிகாரிகள், தலைமை அதிகாரி ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று இருக்கிறது. ஆனாலும் உண்மையை மூடி மறைக்க ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, தவறான தகவல்கள் அளிக்கப்படுகின்றன, விசாரணைக்கு ஒத்துழைப்பு இல்லை என பல புகார்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் இந்த வழக்கின் விசாரணை மற்றும் அது தொடர்பான போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பயிற்சி மருத்துவர் உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழல் தான் அங்கே நிலவி வரதை புரிஞ்சுக்க முடியுது. பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தோட தலையீட்டுக்கு அப்புறமா வழக்கின் விசாரணை போக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.